ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ரெக்ஸ் வியூ. இந்த லாக்டவுன் டைமில் வந்து நம்ம சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்னாலும் சரி, லஞ்ச்னாலும் சரி, அதுவும் நம்ம ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டோ லஞ்சோ பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம இந்த வெந்தயக்கீரை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணலாம். வெந்தயக்கீரை வந்து நம்ம யூஸ்வலாக நம்ம பொரியலாக பண்ணுவோம். அது நிறைய வந்து கசப்பு தன்மை இருக்கும், ஆனால் ரொம்ப ஹெல்த்தியானது. இதை வந்து நம்ம அந்த கசப்பு தன்மை இல்லாமல் எப்படி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு பேனில் நல்லா ஆயில் வந்து சூடானதுக்கப்புறம் கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகம் வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் வந்து ஒரு லார்ஜ் சைஸ் எடுத்துகிட்டு அதை நல்லா சாப் பண்ணிவிட்டு அதை நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்க வேண்டாம், ஓரளவு வதங்கினா போதும். ஸோ இந்த டிஷ்ஷுக்கு வந்து நம்ம வந்து எந்த ஸ்பைஸையும் ஆட் பண்ண போகிறதில்ல. இந்த க்ரீன் சில்லியும் ரெட் சில்லியும் மட்டும்தான் ஸ்பைசஸ்க்கு ஆட் பண்ண போகிறோம். கார்லிக் ஆட் பண்ண போகிறோம். இது ஒரு நார்த் இண்டியன் டிஷ்ஷு. நம்ம வெளியில் இந்த ஆலூ மேத்தி அப்படின்ட்டு நம்ம நார்த் இந்தியாவில் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணுவாங்க. சப்பாத்தி இதுக்கெலாம் நல்லா பண்ணுவாங்க. இதுக்கு வந்து ஆலூ நல்லா உருளைக்கிழங்க நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப வந்து ஃபைனாக வந்து சாப் பண்ண வேண்டாம், ஒரு மீடியம் சைஸாகவே இருக்கட்டும். இது மீடியம் சைஸாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வெந்தயக்கீரை ஆட் பண்ணிக்கலாம். இல்லை எந்த கீரைனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் இந்த நார்த் இந்தியன் டிஷ்ஷுக்கு மோஸ்ட்லி அந்த மேத்தி யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க, வெந்தயக்கீரை யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. ஆல்ரெடி அது குக் ஆகிட்டதுனால லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணால் போதும், ஜஸ்ட் கோட் ஆகணும், அவ்வளோதான். இதுக்கு தேவையான உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு லார்ஜ் சைஸ் தக்காளி வந்து நல்லா வந்து பேஸ்ட் ஆக்கியிருக்கேன். இந்த இன்க்ரீடியன்ஸ்க்கு ஒரு நல்ல ஒரு டிப் பார்த்திங்கன்னா, நம்ம டொமேட்டோவோட நல்ல பேஸ்ட்டு தான். இதுதான் நம்ம ஹோல் ரெசிபிக்கும் நல்ல ஒரு பைண்டிங்காக கொடுக்கும். ஏன்னா நம்ம எந்த ஸ்பைசஸ்க்கும் மசாலா எதுவுமே ஆட் பண்ணலை. டர்மரிக் பவுடர் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். அது 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி மட்டும் ஆட் பண்ணால் போதும். ஸோ எல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ ஒரு டேஸ்டியான ஒரு சைட் டிஷ்ஷுக்கு ஒரு ஆலூ மேத்தி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். thepla அப்படிங்கிற ஒரு நார்த் இந்தியன் டிஷ் தான் இது. இதுக்கு 1 கப் வந்து நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன், 1/2 கப் வந்து கடலை மாவு, 1/2 கப் தயிர். இப்போ வெந்தயக்கீரை நம்ம ஒரு 1/2 கப் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். வத்தல் பொடி 1 ஸ்பூன், மல்லிப்பொடி 1 ஸ்பூன், சாட் மசாலா வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் ஜீரகத்தூள், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் போதும். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம தயிர் விட்டுருக்கோம், அதனால் கொஞ்சம் பார்த்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சப்பாத்தி எல்லாம் பண்ணுற மாதிரி தான் பண்ண போகிறோம். நார்மலாக சப்பாத்தி பண்ணுறதுக்கும் நம்ம கீரையெல்லாம் மிக்ஸ் பண்ணி பண்ணுறதுக்கும் இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நம்ம 2 விதமாக பண்ணலாம். இந்த மாதிரி நல்லா பால்ஸாக எடுத்து வச்சுக்கிட்டு இதை வந்து ஒரு கட்லெட் மாதிரியும் பண்ணலாம். பிரெட் க்ரம்ஸ் அந்த மாதிரியும் ஸ்ப்ரெட் பண்ணி பண்ணிக்கலாம். இல்லை நார்மலாக நம்ம ஷாலோ ஃப்ரையும் பண்ணிக்கலாம். நல்லா மிதமான சூடில் குக் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லா வந்து இன்னர்லாம் நல்லா வேகும். ஸோ ஒரு சைட் டிஷ்க்காக ஒரு கட்லெட்டும் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிடலாம். கீ நல்லா ஆட் பண்ணிவிட்டு நம்ம 2 சைடும் கீ ஆட் பண்ணிவிட்டு சுட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது ஒரு நார்த் இண்டியன் thepla அப்படின்னு சொல்லுவாங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் ரைஸ் வந்து நான் பாஸ்மதி ரைஸ் நல்லா குக் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இது ஒரு கீ ரைஸ் மாதிரி தான். கீ ஆட் பண்ணிவிட்டு ஆனியன் ஆட் பண்ணியிருக்கேன், நம்ம க்ரீன் சில்லி, புதினா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கீரையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்மதி ரைஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான சால்ட்டெல்லாம் நம்ம வந்து பாயில் பண்ண மாதிரி நம்ம ஆட் பண்ணியிருப்போம். அப்படி கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, சோம்பு, லவங்கம் அதெல்லாம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஸோ டோட்டலாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சரி, லஞ்சுக்கும் சரி, ஒரு சிம்பிளான அதுவும் ஹெல்த்தியான நம்ம வெந்தயக்கீரை யூஸ் பண்ணி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கிட்ஸ்லேருந்து எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வரைக்கும் பை ஃப்ரம் ரெக்ஸ் வியூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.